ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ராஜா கிளி அப்படின்ற ஒரு தரமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தின் மூலமா சமுதாயத்துக்கு ஒரு தரமான மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல நிறைய கவர்ச்சிகரமான சீன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் கண்டென்ட் வைஸ் இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கான படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, முருகப்பா அப்படின்றவரு ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறாருங்க. அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு. ஆல்ரெடி அவருக்கு ஏகபோகமான பிசினஸ் இருக்குது. அது இல்லாம புதுசா ஒண்ணுமே தெரியாத பிசினஸ்ல காலடி வச்சாலும் அது சக்சஸ் ஆயிருதுங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் பெண்ணாசை காரணமா மொத்தத்தையும் இழந்து ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வராருங்க. மனநல பாதிக்கப்பட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கல்லால் அடி வாங்கிட்டு டஸ்ட்பின்ல கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப மோசமான பரிதாப நிலைக்கு தள்ளப்படுறாருங்க. இவரோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது, இவரோட வாழ்க்கையை எக்ஸாம்பிளா காட்டி நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அன்னை மடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனாதை ஆசிரமத்தை காட்டுறாங்க. அங்க மனநல பாதிக்கப்பட்டவங்களும் கைவிடப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஆர்ஃபனேஜை ஆண்டவன் அப்படின்ற ஒரு நபர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட எல்லாம் நல்லபடியா பேசுறாரு, பழகுறாரு, விளையாடுறாரு. அங்க இருக்கிற எல்லோருக்குமே இந்த ஆண்டவன் அப்படின்ற நபரை ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு நாள் இவர் வெளியில போகும்போது அந்த ஏரியால இருக்கக்கூடிய குப்பத்தொட்டியை கவனிக்கிறாரு. அந்த குப்பத்தொட்டி கிட்ட யாரோ ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. இவரும் காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து பாக்குறாரு. ரீசெண்டா அந்த ஏரியால ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் போல. அந்த ஃபங்க்ஷன்ல மிச்சமான ஃபுட்டு அப்புறம் அந்த வாழை இலைங்களை எல்லாம் கொண்டாந்து அந்த தொட்டில போட்டுருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையுமே ஒரு நபர் சேகரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த இந்த ஆண்டவன் அப்படின்றவர் காரை விட்டு இறங்கி வந்து இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கூப்பிட அவர் வரமாட்டேன் அப்படின்னு அந்த ஃபுட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காருங்க. உடனே அவரும் கிட்ட வராரு. சோ இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் எடுத்து வச்ச ஃபுட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைவா மறைச்சு வைக்கிறாருங்க. குச்சியை தூக்கிட்டு வந்து இந்த ஆண்டவர் அப்படின்றவரை அடிக்க பாக்குறாருங்க. சோ இவரும் பாத்தீங்கன்னா அடி வாங்காத மாதிரி தடுத்து எங்க போறீங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட அவர் அங்க இருந்து ஓடத்தாங்க பாக்குறாரு. நம்ம ஆண்டவர் கூட வரமாட்டேன்றாரு. அந்த ஏரியால இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் இவர் மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கல்லால் அடிக்கிறானுங்க. இவரும் பதிலுக்கு திருப்பி கல்லால் அடிக்கிறாருங்க. பயந்து அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் ஓடிடுறானுங்க. உடனே இந்த ஆண்டவர் அப்படின்றவர் ஒரு பெரிய லாலிபப் எடுத்துட்டு வந்து நீட்டுறாரு. அதை பாத்தீங்கன்னா இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் பாக்குறாரு. அதே சமயம் இவர் கொண்டு போய் சேகரிச்சு மறைச்சு வச்சாரு அந்த ஃபுட்டு, அதையும் பாக்குறாரு. நாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த லாலிபப்பை வாங்குறதுக்காக கிட்ட வராருங்க. அதை காமிச்சே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி காருக்குள்ள கூட்டிட்டு போய் ஆண்டவர் உட்கார வச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் அன்னை மடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பாலயத்துக்கு இவர் கூட்டிட்டு போறாருங்க. அங்க புதுசா ஒரு 2 பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் புதுசா வந்திருக்கிற இந்த மனநல பாதிக்கப்பட்டவரை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு அங்க வேலை பார்க்கறவங்கள அடிக்கிறாருங்க. எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கூட்டிட்டு வந்த மனநல பாதிக்கப்பட்டவருக்கு கட்டிங் ஷேவிங் எல்லாம் பண்ணி அவரை நல்ல ஒரு மனுஷனா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் எதுக்குமே அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த லாலிபப்பை காட்டுறாங்க. இந்த லாலிபப் வேணும் அப்படின்னா நீங்க கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநல பாதிக்கப்பட்டவரும் சரின்னு சொல்லிட்டு கோஆபரேட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கான கட்டிங் ஷேவிங் எல்லாம் பண்ணப்பட்டு குளிப்பாட்டுறதுக்காக கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்பதாங்க தெரிய வருது அவரோட உடம்பெல்லாம் காயமா இருந்துகிட்டு இருக்கு. அங்க வேலை பார்க்கறவர் கேக்குறாரு, என்னங்க கையெல்லாம் கடிச்சு வச்ச மாதிரி தடயமா இருக்குது அப்படிங்கும் போது அது அவரே தான் கடிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க அவரே கடிச்சுப்பாரு அப்படின்னு கேட்க, நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குது இல்லையா, ஆனா அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, அதனாலதான் பசியின் காரணமா இந்த மாதிரி பண்றாரு போல அப்படின்னு சொல்ல, சரி கையில தான் இப்படி ஏகபோகமான காயம் இருக்குதுன்னு பார்த்தா முதுகுலயும் அதிகமான காயங்கள் இருக்குது, நீங்க சொல்ற மாதிரி அவரே கடிச்சுட்டாருன்னா முதுகு எப்படி கடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்க, அது கடிச்ச தடயம் கிடையாது, கல்லால அடிச்ச தடயம். இந்த ஏரியால இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் புள்ளி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால அடிச்சிருந்திருக்கானுங்க, அதனால ஏற்பட்ட காயம் அது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, தேய்ச்சி கழுவி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நல்லபடியா குளிப்பாட்டி கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வைக்கிறாங்க. அவர் கையில ஒரு சின்ன மூட்டையை ஒண்ணு வச்சிருக்காருங்க. அந்த மூட்டையை மட்டும் தரவே மாட்டேன்றாருங்க. என்ன அடம் பிடிச்சாலும் அந்த மூட்டையை தரவே மாட்டேன்றாரு, கூடயே வச்சுக்கிறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய இன்னொரு மனநல பாதிக்கப்பட்டவர் பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு இது எதுவுமே பிடிக்கல. காரணம் என்னன்னா நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தங்களை ஸ்பெஷலா கேர் பண்றாங்களே அப்படின்ட்டு. ராத்திரி எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆண்டவர் வந்து விசிட்டிங் வராருங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக. அப்படி வந்து பார்க்கும்போது இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் அவருடைய மூட்டையை கட்டி பிடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த மூட்டையில அப்படி என்ன இருக்குன்னு இப்படி இறுக்கி பிடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மூட்டையை அப்படி சைஸா எடுத்துட்டு போய் அதை ஓபன் பண்ணி பாக்குறாருங்க. அதுல அவரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத டீடைல்டா எழுதி வச்சிருக்காருங்க. இந்த மனநல பாதிக்கப்பட்டவருடைய பேரு முருகப்பா. எல்லோருமே அப்புச்சி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இந்த முருகப்பா அப்படின்றவரு இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரருங்க. முருகனோட தீவிர பக்தனுங்க. இவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குதுங்க. முருகப்பா டவர்ஸ், முருகப்பா ஹோட்டல்ஸ், முருகப்பா டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட பிசினஸ் இவரோட பேர்ல இருக்கு. இந்த ஊர்ல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இவருக்கு பிசினஸ் இருக்குதுங்க. ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்ததுனால இவரால 3ஆவதுக்கு மேல படிக்க முடியலையா. அப்புறம் இவருடைய டேலண்ட் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் மிகப்பெரிய பணக்காரரா வளர்ந்து நிக்கிறாருங்க. ஊருக்குள்ள செல்வாக்கு மிக்க ஒரு அசைக்க முடியாத பணக்காரராவே வளர்ந்துருக்காருங்க. வழக்கம் போல இவர் ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு வெளியில போலீஸ் ஜீப் நின்னுட்டு இருக்குங்க. அங்க வேலை பாக்குறவங்க கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ
ஏதோ பிரச்சனை போல போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்ட்டு. இது எல்லாத்தையும் கவனிச்ச இந்த முருகப்பா நேரா உள்ள போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, உங்ககிட்ட பர்சனலா பேசணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. பர்சனலா பேசுறதுக்கு இப்படி யூனிஃபார்ம்ல வருவியா, அதுவும் போலீஸ் ஜீப்போட, என் கம்பெனில வேலை பார்க்கறவங்களே ஏதோ ஒரு பிரச்சனை போல, இவர் ஏதோ சிக்கல்ல மாட்டிட்டாரு போல அப்படின்னு கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மீடியாக்கு தெரிஞ்சது அப்படின்னா போலீஸ் உள்ள போயிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு மீடியால போட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க. காக்கி சட்டையில இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால நான் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறேன், இவங்கலாம் யாரு, என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னு கேட்க அப்பதான் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இவங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு 20 பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணிருக்காங்க. உங்க டிராவல்ஸ் கம்பெனில இருக்கக்கூடிய பஸ்ஸுங்களை எல்லாம் இவங்க பங்குக்கு அனுப்புனீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முருகப்பா சொல்றாரு, இவங்க பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கம் என் பஸ்ஸுங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நாங்க எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களோட நிலைமை என்ன ஆகுறது, அதனால நான் நண்பர்களையும் மாத்த மாட்டேன், போன் நம்பரையும் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. பஸ் மற்றும் கார் டிராவல் கம்பெனி, ஹோட்டல் பிசினஸ், அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணி கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. முருகர் கிட்ட போய் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னோட வாழ்க்கையில சொத்து சோகம் அப்படின்னு எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்த கடவுள் என்னோட பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா இவரோட மனைவி பேரு தெய்வானைங்க. எப்போதுமே சந்தேகப்படக்கூடிய ஒரு மனைவியா இருந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஏகபோகமா சொத்துக்களை சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம அவரோட பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் உண்மையா தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த முருகப்பாவுடைய மனைவி தெய்வானை பயங்கரமா சந்தேகப்படுறாங்க. காலையில சீக்கிரமா கிளம்பி போறதையும் சாயந்தரம் லேட்டா வரதையும் நான் கவனிச்சுட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரும் சொல்றாரு, தெய்வான கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இரு, நாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ ஆயிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரம் இந்த சிஎம்ஏவே வாங்குற அளவுக்கு வளர்ந்துருவோம் அப்படின்னு சமாதான பேச்சு பேசினாலும் அவருடைய மனைவி தெய்வானை பயங்கர கோவத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில முருகப்பாவை மீட் பண்றதுக்காக ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. முருகப்பாக்கு சொந்தமான ட்ரஸ்ட்ல இருந்து அவங்களோட பையனை படிக்க வைக்கிறதுக்கு உதவி கேட்டு வந்திருக்காங்க. முருகப்பாவும் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியா பேசி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. முருகப்பாவுடைய மனைவி தெய்வானை பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய அம்மா உள்ள வர சொல்லி, என்ன நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்க, இல்லங்க அவர் நல்லா பேசி சிரிச்சு காமெடி பண்ணாரு, அதனாலதான் நானும் சிரிச்சேன் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் இப்படிதான் சிரிக்க வைப்பாரு, அதுக்கப்புறம் உன்னை அவர் கண்ட்ரோல் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, அவர் எங்களுக்கு தெய்வம் மாறிங்க அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பத்தியே இந்த தெய்வானை தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. முருகப்பாவோட பையன் அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் கவனிச்சுட்டு பயங்கர கோவப்படுறான். அவங்க அம்மாவை கூப்பிட்டு, நம்ம கம்பெனியில் 1000க்கும் மேற்பட்டோர் ஒர்க் பண்றாங்க, அதுல ஒருத்தருடைய மனைவி தான் இவங்க, அவங்க கிட்ட போயிட்டு அப்பாவை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறியேமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்க, உங்க அப்பா தப்பானவர் தானே அப்படின்னு தெய்வானை சொல்றாங்க. உண்மை என்னன்னா முருகப்பா தப்பானவர்லாம் கிடையாதுங்க. இந்த தெய்வானையோட அப்பா 50 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை கூட வச்சிருந்தாராம். இதனால ஊருக்குள்ள எங்க மானமே போச்சு. 50 வயசுக்கு மேல எல்லா ஆம்பளைங்களும் எங்க அப்பா மாதிரி தான், 50 வயசுக்கு மேல எல்லா ஆண்களும் தப்பானவங்களா மாறிடுறாங்க, உங்க அப்பாவும் தப்பானவர் தான் அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம முருகப்பா ஆபீஸ்க்கு போறாருங்க. ஆபீஸ்ல ஒரு 2 பேர் இவரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவங்க காலேஜோட கரஸ்பாண்டன்ட். 6 மாசத்துக்கு அப்புறம் காலேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்கணும், உங்களுக்கு மனிதரில் புனிதர் அப்படின்ற ஒரு விருதை வழங்கலான்னு இருக்கிறோம், எங்களுக்கு டைம் இல்ல, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் கண்டிப்பா அந்த விருதை வாங்கிக்கிறேன். சரி கூட வந்திருக்காரு இவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவரு பிசினஸ் ஐடியா கொடுக்கறதுக்காக வந்திருக்காருங்க. முருகப்பா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இவர் கார்மெண்ட்ஸ் பிசினஸ்லயும் இறங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிசினஸ் ஐடியாவை கொடுக்கறதுக்காக வந்திருக்காருங்க. முருகப்பா சொல்றாரு, கார்மெண்ட்ஸை பத்தின எந்த ஒரு நாலேஜுமே எனக்கு இல்லையேப்பா, நான் எப்படிப்பா அதுல இறங்குறது அப்படின்னு கேட்கும்போது, இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் அக்கு வேற ஆணி வேற எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல அதே மாதிரிதான் இந்த பிசினஸையும் நீங்க பண்ணுங்க, கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டா என்ன பட்ஜெட் ஆகும் அப்படிங்கும்போது, ஒரு 30 கோடி இருந்ததுன்னா நல்லபடியா ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் வந்து முடிவு பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கும்போது அவங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம முருகப்பா என்ன பண்றாருன்னா நேரா ஒரு கோயிலுக்கு வராரு. அங்க ஒரு சாமியாரை மீட் பண்றாரு. அந்த சாமியார் கிட்ட, நான் புதுசா ஒரு துணிக்கடை பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன், இது நல்லபடியா அமையுமா அமையாதா அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட வாழ்க்கையில பிசினஸ் அப்படின்ற விஷயத்துல நீ எதை தொட்டாலும் பொண்ணுதான், அதனால நீ தாராளமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா குத்து விளக்க மட்டும் தெய்வானை கிட்ட விட்டுரு, தெய்வானையை மட்டும் என்னைக்குமே விட்டுறாத அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாருங்க. அதாவது இந்த தெய்வானை என்னதான் ஒரு டாக்ஸிக்கான மனைவியா இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலுமே உன்னோட மனைவியை மட்டும் விட்டு கொடுத்துறாத அப்படின்றத தான் சொல்ல வராருங்க. முருகப்பாவும் சரின்னு கேட்டுட்டு அந்த துணிக்கடைக்கான வேலையை ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இந்த முருகப்பாவுடைய பையன் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்த முருகப்பாவுடைய மனைவி, உங்க அப்பா துணிக்கடை ஆரம்பிக்கிறாரா, 300 பொண்ணுங்க வேலை பார்க்க போறாங்களா, அதுல 30 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி 3 பொண்ணுங்களை உங்க அப்பா முழுங்கிட மாட்டானா அப்படின்னு கேட்க, ஏமா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, கஷ்டப்படுறவனோட பொண்டாட்டிங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க, ஆனா இங்க செட்டில் ஆனவங்களோட பொண்டாட்டிங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி
பையன் கலாய்க்கிறாங்க. நாளைக்கு துணிக்கடை ஓப்பனிங் நாம போகணும் அப்படின்னு சொல்லியும் தெய்வானை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த துணிக்கடை ஓப்பன் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஆனா விளக்கேத்துறதுக்கு தெய்வானை வரவே இல்லைங்க. முருகப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா வருவாங்கப்பா நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தம்பி அம்மா எங்க அப்படின்னு மறுபடியும் அழுத்தமாவும் கேட்கிறாரு. இல்லப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அம்மா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு முருகப்பாவே விளக்கேத்தி இந்த கடையை திறந்து வைக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா முருகப்பாவுடைய மனைவி பூஜை பண்ணி மிளகாயெல்லாம் எடுத்துட்டு போய் தீல போட்டு எரிச்சு சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. என் புருஷன் 500 ரூபாய் சம்பாதிக்கும் போது என்னையே சுத்தி சுத்தி வந்தான், என் கூடயே இருந்தான். ஆனா இப்ப கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான், என் பக்கமே வரமாட்டேன்றான். அதனால இவன் சம்பாதிக்கிறது எல்லாமே போயிடணும், எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவுக்கே வந்துடணும் அப்படின்னு கட்டுன புருஷன் மேல சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப முருகப்பா ஆரம்பிச்சு வச்ச துணிக்கடைக்கு தெய்வானை வராங்க. அங்க வள்ளி அப்படின்ற ஒரு பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தெய்வானை முதலாளியோட மனைவின்னு தெரியாது இல்லையா, வாங்க மேடம் என்ன மாதிரியான ட்ரெஸ் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி வள்ளி அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீச்சலோட இருக்கா, அதை நீ வாங்கி போட்டுக்கோ, என்ன நீ மினிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க, என் புருஷனை கரெக்ட் பண்றதுக்காகவா? அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியுமே வள்ளிய ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க இந்த தெய்வானை. இதை கேட்டு இந்த வள்ளி பயங்கரமா அழுதுறாங்க. வள்ளியோட ஹஸ்பண்டும் இதே கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அல்லாத வீடு சரியாயிரும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பா பாத்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்டோட அந்த இடத்துக்கு வராருங்க. வள்ளி கிட்ட பேசுறாரு, நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டமா, என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. தெய்வானையோட அப்பா 50 வயசுக்கு அப்புறம் ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்தாரு. அதனால தெய்வானைக்கு பயங்கர பிரச்சனை வந்தது லைஃப்ல. அதனால 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த மாதிரி ஒரு அஃபேர் வச்சுப்பாங்க அப்படின்னு என்னைய சந்தேகப்பட்டுட்டு உன்னை இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டாமா, அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறமா. அது மட்டும் இல்லாம வள்ளி இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹஸ்பண்ட் ஷாக்கா வராரு. இல்லப்பா வள்ளிக்கு என்ன சம்பளம் வருமோ அது வீடு தேடி வந்துரும், அவங்க வேலைக்கு வராமே மாசம் மாசம் சம்பளம் வந்துரும் அப்படின்னு சொல்ல சரின்னு இவங்களும் கேட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு போன வள்ளி காய்கறி வாங்கும் போதும் வெளியில போகும்போதும் புருஷங்கிட்ட திரும்ப திரும்ப இந்த முருகப்பாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மனுஷன், வேலைக்கு போகாமே காசு தரேன்றாரு, எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிற்கும் போது நடக்கும் போது சமையல் செய்யும் போது தூங்கும் போதும் திரும்ப திரும்ப இந்த முருகப்பாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கும்போது வள்ளியோட புருஷனுக்கு பிடிக்கலங்க. இதுக்கு மேல இவ கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா முருகப்பாவை மீட் பண்றதுக்காக வராரு. எப்ப பார்த்தாலும் வள்ளி உங்க நினைப்பாவே இருந்துகிட்டு இருக்கா, இதுக்கு மேல வள்ளி கூட என்னால வாழவும் முடியாது. ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் நார்மலா இருக்கிறேன், ஆனா வள்ளி அழகா இருக்கா, உனக்கு வள்ளி ரொம்ப ஓவர் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, என்னப்பா உன் பொண்டாட்டியை பத்தி இங்க தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முருகப்பா திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது அவ காதுல விழுந்தது அப்படின்னா என்ன நினைப்பா அப்படிங்கும்போது அவ எல்லாத்தையும் வெளியில நின்று கேட்டுட்டு தான் இருக்கிறா. அவளுக்கும் என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, எனக்கும் அவ கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, அவங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருந்துட்டு இருக்கா, அதனால எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியே இருந்து உள்ள வள்ளி வராங்க. சோ இவர் சொன்னது எல்லாமே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த முருகப்பா அந்த சாமியாரை மீட் பண்றதுக்காக போறாரு. இந்த உலகத்துல எல்லாமே 2, இரவு பகல் 2, மழை வெயில் 2, மனித மிருகம் 2, பிறப்பு இறப்பு 2, முருகனுக்கும் 2, வள்ளி உன்னோட வாழ்க்கையில 2வது மனைவியா வரணும் அப்படின்றது விதி, அதனால நீ அவளை ஏத்துக்கிட்டு வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதனால இந்த முருகப்பா வள்ளிய 2வது திருமணம் பண்ணி தனியா ஒரு வீடு வாங்கி கொடுத்து அந்த வீட்டுல குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம முருகப்பாவுடைய பையன் அவங்க அம்மா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு, நிம்மதியாமா இப்ப நிம்மதியாமா, அவர் பாட்டுக்கு நிம்மதியா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருந்த, இப்ப கடைசியில அதுவே உண்மையாயிடுச்சு பாத்தியா, அப்படி உலகம் முழுக்க பிசினஸ் பண்ணி ஒழுக்கமா இருந்த மனுஷமா அவரை போய் பேசியே இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படிங்கும் போது என்னடா உங்க அப்பாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உங்க அப்பா நிறைய சம்பாரிச்சு புகழோட உச்சத்துல இருக்கிறாரு, அதனால தானே நான் எதுவுமே பண்ணல, அதனால தானே என்னை நீ திட்டிக்கிட்டே இருக்கிற, இன்னி 2 நாள்ல எல்லாத்தையுமே நான் காலி பண்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. தெய்வானை என்ன பண்றாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போனை போட்டு பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வர வச்சிடறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் தெய்வானையை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா தெய்வானையோட ரிலேட்டிவ் சைட்ல நிறைய ஆண்கள் இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ல இருந்ததை இவங்க பார்த்து அது பாதிச்சுதான் தன்னோட புருஷனும் இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சந்தேகப்பட வச்சிருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. அங்க வந்த லேடிங்க எல்லாம் பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டாலும் அங்க வந்த ஒருத்தர் சொல்லிடுறாரு, இங்க பாருமா உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உன் புருஷனுக்கு இந்நாள் மனைவியா இருக்கிறதும் முன்னாள் மனைவியா இருக்கிறதும் உன் கையில தான் இருக்குது, பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு டீமோட மேடம் முருகப்பாவை மீட் பண்றதுக்காக வராங்க. நிறைய பேக்கோட வந்திருக்காங்க. அந்த பேக் முழுக்க பணமா இருந்துகிட்டு இருக்குது. அந்த பணத்தை வச்சு முருகப்பா கிட்ட பேரம் பேசுறாங்க. முருகப்பாக்கு சொந்தமான டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்ஸ் உங்க பேர்ல இருக்கட்டும், ஆனா ரைட்ஸ் எங்க பேர்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்பதான் நீங்க துணிக்கடை ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன், ஊருக்கு ஊர் ஒன்னு ஓபன் பண்ணுங்க, எல்லாமே உங்க பேர்ல இருக்கட்டும், அதற்கான பட்ஜெட்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே எங்க சைடுல இருக்கட்டும், இதெல்லாமே அதிகாரி சொல்லி விட்டாங்க அப்படின்னு இந்த மேடம் சொல்றாங்க. முருகப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா இப்பதான் எனக்கு விஷயமே புரிய வருது, ஓ எல்லாத்தையுமே நீங்க ஹேண்டில் பண்றேன்னு சொல்றதுக்கான காரணம் உங்களோட கருப்பு பணத்தை எல்லாத்தையுமே வெள்ளையாக்குற நோக்கம் தானே, இங்க பாருங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் தப்பான விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது அந்த மேடம் சொல்றாங்க, நான் இந்த விஷயத்த முருகப்பா கிட்ட சொல்லி முருகப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ண முடியாம மேல் இடத்துல பண்ணிடுவாங்க, அதனால முருகப்பா ஒரு 10 நாள் டைம் கேட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன், 10 நாள் நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிச்சு உங்களோட
உங்களோட முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடமும் மேடத்தோட டீமும் கிளம்பிடுறாங்க. தலைவன் இப்படி 2 கல்யாணம் பண்ணி ஒரு பக்கம் குடும்பம் நடத்திக்கிட்டு பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க விஷாகா அப்படின்ற ஒரு இளம்பெண்ணுடைய அம்மா சிந்தாமணி அவங்க நம்ம முருகப்பாவை டார்கெட் பண்றாங்க. டெய்லி இந்த வழியா தான் ஜாகிங் போவாரு, இன்னைக்கு வீட்டு வாசல்ல சாணியை கொட்டி வச்சு அந்த சாணியை மிதிக்க வச்சு அதன் மூலமா அவர்கிட்ட கான்வர்சேஷன் பில்டப் பண்ணலாம் அப்படின்னு பிளான போட்டு இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. சோ நினைச்ச மாதிரியே முருகப்பா அந்த வழியா வந்து சாணியை மிதிச்சிடுறாருங்க. உடனே ஓடி வந்த சிந்தாமணி முருகப்பாவுடைய காலை கழுவி விட, நீயாமா என் காலை கழுவி விடுற அப்படின்னு கேட்க, இல்லங்க நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க எவ்வளவு பேர்த்தோட வாழ்க்கையை மாத்திருக்கீங்க, உங்க காலை கழுவுறதெல்லாம் எனக்கு புண்ணியம் தான், அப்படியே நம்ம வீட்டு பக்கமும் வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடறாங்க. இந்த சிந்தாமணியோட பொண்ணு பேரு விஷாகாங்க. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு, படிச்சுட்டு இருக்க பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எப்படியாவது முருகப்பா கூட கோத்து விட்டுறணும், அதன் மூலமா பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு ஒரு கேவலமான எண்ணத்துல இருக்கிறவங்க தான் இந்த சிந்தாமணி அப்படின்றவங்க. நினைச்ச மாதிரியே இந்த சிந்தாமணி அவங்க பொண்ணை வச்சு பயங்கரமா செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ அந்த வலையில முருகப்பா விழுந்துடுறாருங்க. உடனடியா நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு இடத்துல வீடை லீஸுக்கு எடுத்து கொடுக்குறாரு. நீங்க வந்தீங்களே BMW காரு, அதுவும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுறாருங்க. இந்த சிந்தாமணி அவங்களோட பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, ஏம்மா நீ முருகப்பா கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து பேசின அப்படிங்கும்போது, அப்ப இன்னைக்கு இங்க பாரு தினமும் நீ பேசிக்கிட்டே இருக்கணும், 8 மணி நேரம் தூங்குறாரு, கொஞ்ச நேரம் பிசினஸ் பாக்குறாரு அப்படின்னா மீதி நேரம் ஃபுல்லா உனக்கானதா இருக்கணும், நீ அவர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வீடியோ கால் பேசவா அப்படின்னு இந்த விஷாகா கேட்க, இப்போதைக்கு வீடியோ கால்லாம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா அவரை செடியூஸ் பண்ணி உன்னோட வலையில விழுக வை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரியே இந்த விஷாகா பாத்தீங்கன்னா போனை போட்டு இந்த முருகப்பா கிட்ட அப்படியே ஹாட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த முருகப்பாவும் வள்ளியோட வீட்டுல போய் உட்காந்துட்டு விஷாகா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்க, ரூம்குள்ள இருக்கக்கூடிய வள்ளி பாத்தீங்கன்னா, ஓ நம்ம கிட்ட தான் இந்த மாதிரி ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முருகப்பா கிளம்புறாரு. அப்பதான் வள்ளி யோசனை பண்ண போறாங்க, கூப்பிட்டா வர போறேன், தர சொன்னா தர போறேன், இவர் என்ன வரேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் கிளம்பி நேரா விஷாகாவோட வீட்டுக்கு போறாருங்க. சிந்தாமணி பாத்தீங்கன்னா சோஃபால உட்கார வச்சிருக்காங்க, என் பொண்ணு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைம்ல முருகப்பாக்கு கால் வருதுங்க. ஒரு மேடம் வந்து டீல் பேசிட்டு போனாங்க இல்லையா, அந்த மேடம் தான் கால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்ன எனக்கு டைம் கொடுக்கறது, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல முடியாதுன்னு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி முடியாதுன்னு பட்டுன்னுலாம் சொல்ல முடியாது, அப்படி சொன்னா சிட்டில உங்களை பிசினஸ் பண்ணவே விட மாட்டாங்க, இன்னும் 2 நாள் டைம் எடுத்து கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப முருகப்பா ரூம்குள்ள போறாரு. இந்த விஷாகா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம முருகப்பாவுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அந்த பொண்ணோடைய அப்பா கிட்ட போய் பேசும்போது அந்த பொண்ணுடைய அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கில் பிசினஸ் இருக்குது, கோடிக்கணக்கில் வருமானம் இருக்குது, ஆனா உங்க அப்பாவுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வெளியில நியூஸ் எல்லாம் வருது, அதனால உங்க வீட்டுக்கு எங்க பொண்ணை அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குது. ஏன்னா ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் சொந்த வீடு இருக்கிற பையனுக்கு கொடுத்தா கூட அவன் நிம்மதியா வச்சு பார்த்துப்பான், பட் உங்களுக்கு கோடிகள்ல சம்பளம் இருந்தும் கேரக்டர் சரியில்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கும்போது, இல்ல அங்கிள் அப்பா எல்லாம் இந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உங்க அப்பா அம்மா வர சொல்லுங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டுல சொல்லிடுறாங்க. முருகப்பாவோட பையனுக்கு கஷ்டமா இருக்கு, என்னடா அது அப்பா நிறைய சம்பாரிச்சு நல்ல பேரும் சம்பாரிச்சு வச்சிருந்தாரு, ஆனா இப்ப பொண்ணு விஷயத்துல ரொம்ப அசிங்கமா பேசுறாங்களே, கேட்கவே கஷ்டமா இருக்குதே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு பாக்குறதுக்காக கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட தயங்கி தயங்கி இந்த விஷயத்த சொல்றதுக்காக வராருங்க. என்னடா தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் அப்பா பையன் மாதிரியா பழகி இருக்கோம், ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்பா அது வந்து லவ் மேட்டர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, ஓ லவ் மேட்டர் உனக்கு தெரிஞ்சு போச்சா, நான் விஷாகா பாக்குறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பையன் அவனோட லவ் மேட்டர் சொல்றதுக்காக வந்திருக்கான். ஆனா இவரு பாத்தீங்கன்னா அவரோட லவ் மேட்டரை பத்தி பேசிட்டு விஷாகாவை பாக்குறதுக்காக கிளம்பிடுறாருங்க. அவருக்கு ஒரு மக இருந்தா என்ன வயசுல இருப்பாங்களோ அந்த வயசு பொண்ணு கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்த கவனிச்சோம் அப்படின்னா, 2ஆவதா திருமணம் செஞ்ச வள்ளி கூடயும் இப்ப இவர் சுத்திக்கிட்டு இருக்காரு விஷாகா அப்படின்ற பொண்ணு, அந்த பொண்ணு கூட இவர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இல்லங்க. மதுரை தேனி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கலாய்க்கிறதுக்காகவும் கிண்டல் பண்றதுக்காகவும் பகுமானம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரு பகுமானத்துக்காக அந்த 2 பொண்ணுங்க கூட சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுதுங்க. இதெல்லாம் தாண்டி 2 பேர்த்துக்கும் காசை வாரி இறச்சிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் இந்த முருகப்பா பாத்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு இந்த விஷாகாவை கூட்டிட்டு போயிருக்காருங்க. கார்ல இருக்கக்கூடிய முருகப்பாவுடைய டீம் காரை விட்டு வெளியில நின்னுட்டாங்க. காருக்குள்ள இவங்க 2 பேரும் பாட்டை போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கால் பண்ணி இருக்காரு. எப்படி போயிட்டு இருக்கு முதலாளி அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இல்ல முதலாளி நிறைய விஷயங்கள் காதுல விழும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது, நீங்க எல்லாம் நம்ம காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோல் மாடலா இருந்தீங்க, ஆனா இப்ப நம்ம காலேஜ்ல படிக்கிற புள்ள கூடயே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்து ரொம்ப தப்பா இருக்குது, இதெல்லாம் வேண்டாமே முதலாளி அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. உடனே இந்த முருகப்பா சொல்றாரு, அட்வைஸ் பண்றது எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா அட்வைஸ கேட்கறது யாருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, போனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் உடனடியா சாமியார் மீட் பண்றதுக்காக போறாருங்க. சாமியார் கிட்ட விஷாகா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து என் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றா, 2 பேரும் டிராவல் பண்றோம், ஒருத்தருக்கு பிடிச்சு போச்சு, அப்படியே அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த சாமி
சாமியாருக்கு இது சுத்தமா உடன்பாடே இல்லைங்க. அவர்கிட்ட இருந்து பதிலே வரல. ஒரு நல்ல தேதியா குறிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. உடனே இந்த சாமியார் அவரோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு, கர்மாவை விரும்பினவன் இப்ப கர்மத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டான், குற்றம் செஞ்சு குளிச்சு கண்டுட்டான், இதுக்கு மேல இவனை உள்ளேயே அலோ பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லிடுறாருங்க. முருகப்பா தடமாறி போயிட்டு இருக்காரு அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. அன்பாளையத்துல முருகப்பா ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல வேற ஒரு மனநல பாதிக்கப்பட்டவருக்கு முருகப்பாவை பிடிக்கவே இல்லை இல்லையா, ராத்திரியோட ராத்திரியா அவரை எழுப்பி விட்டு இங்கிருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காருங்க. அடுத்த நாள் காலையில இந்த ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் ஆண்டவர் கண்முழிச்சு பார்க்கும்போது தான் விஷயம் தெரிய வருது. இந்த முருகப்பா வந்து மர்மமான முறையில காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடுன்னு தேடுறாங்க. பார்த்தா ஒரு மரத்தடியில பாவமா நின்னுகிட்டு இருப்பாருங்க. உடனடியா அவரை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஃபர்தரா இந்த முருகப்பா எழுதின டைரி எடுத்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வருது. ஆல்பர்ட் அப்படின்றவரு ஒரு இடத்துல டான்ஸ் டீச்சரா இருந்துட்டு இருக்காருங்க. சோ அந்த இடத்துல டான்ஸ் கத்துக்கிறதுக்காக இந்த விஷாகா போறாங்க. சோ அவர் மூலமா டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கும்போது அவரு கூட நெருக்கமா டான்ஸ் ஆடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகுது. அப்படி நெருக்கமா டான்ஸ் ஆடும் போதெல்லாம் இந்த ஆல்பர்ட் மேல லைட்டா இந்த விஷாகாக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து முருகப்பா கால் பண்றாரு. இவர் போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி இருக்கிறாராம். இன்னும் 15 வருஷத்துக்கு இவரால ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்க முடியுமா, 15 வருஷம் எல்லாம் பத்தாது, எனக்கு 20 வருஷம் வேணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்டு இருந்திருக்காராம். எதனாலன்னு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எதனால அப்படின்னு இந்த விஷாகா கேட்க, இன்னும் 20 வருஷம் கழிச்சு உனக்கு வயசு 40,000, அப்போ உனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். சோ அந்த இன்ட்ரெஸ்ட் போற வரைக்கும் நானும் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அப்புறம் லைன்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷாகா போனை கட் பண்ணிட்டு உடனடியா போய் மாஸ்டர் கூட ரொம்ப நெருங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்பர்ட் அப்படின்ற அந்த மாஸ்டர் பிடிச்சு போய் ஆல்பர்ட் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷாகாவோட அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த விஷாகா முருகப்பா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ஓகே சொல்லி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் சிந்தாமணிக்கு தெரிய வருது. நீ எப்படி அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், நீ முருகப்பா கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கும்போது, அம்மா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையானது பணம் மட்டும் இல்ல, அதை தாண்டி எனக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் முருகப்பானால கொடுக்க முடியாது, என்னை விட்டுரு, எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே இந்த சிந்தாமணி முருகப்பாக்கு போனை போட்டு, இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆல்பர்ட் அப்படின்ற டான்ஸ் மாஸ்டர் என் பொண்ணு கிட்ட தப்பாலாம் நடந்துக்கிறான், நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, வீட்டை மாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரி ஓகே நம்ம அவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இந்த முருகப்பா சொல்லிடுறாருங்க. பட் உண்மை என்னன்னா ஆல்பர்ட்டும் விஷாகாவும் ஒருத்தர் விரும்பி தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆல்பர்ட்டும் விஷாகாவும் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் திருமண ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு முருகப்பாவோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த ஏரியால முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் முருகப்பா அசிஸ்டன்ஸுக்கு கால் பண்ணி ஒரு டான்ஸ் மாஸ்டர் பயவுல நம்ம விஷாகாக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கானா, அதனால வீட்டை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பயந்துட்டு நாம எதுக்கு முதலாளி இடத்த மாத்தணும், அதனால அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனடியா முருகப்பா பேரை சொல்றாருங்க. இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. நீங்க சொன்ன ஆளு சர்ச்சில் கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு யாருன்னு பார்த்தா அட விஷாகாங்க. அப்பதான் தெரிய வருது விஷாகா வந்து நம்ம முதலாளியா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முருகப்பாவுடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, அம்மாவும் மகளும் பிளான் பண்ணி உங்களை ஏமாத்திட்டாங்க, அதனால அவங்களை எல்லாம் காலி பண்ண வச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, மக பண்ணதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவா, அவன் பாட்டுக்கு அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு போட்டோம், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி முருகப்பா சொல்லிடுறாருங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர் ஆல்பர்ட் மற்றும் விஷாகாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில ஆட்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இந்த விஷாகாவோட அம்மா சிந்தாமணி கிட்ட இருந்து முருகப்பாக்கு கால் வந்திருக்கு, என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, உடனடியா போய் காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி இருக்காங்க. சரி என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. இந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறார் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி இருந்திருக்காரு. அங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காருங்க. அங்க ஒரு லேடி கிட்ட நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு 15 லட்சம் ரூபாய ஆட்டையை போட்டு இருந்திருக்காருங்க. அந்த 15 லட்சம் ரூபாய் மோசடிக்கான பஞ்சாயத்து தான் இது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உடனே முருகப்பாவுடைய அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா முருகப்பா கிட்ட பேசுறாரு. அந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை நம்மளே செட்டில் பண்ணி அவங்க 2 பேர்த்த காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. முருகப்பாவுடைய நோக்கம் என்னன்னா அவங்க நிம்மதியா வாழணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனா இந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறார் இல்லையா, வீட்டுக்கு போய் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சிந்தாமணி சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு தங்கத்தை புடிச்சு கொடுத்தேன், ஆனா நீ ஒரு தகரத்தை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிற பாரு அப்படின்னு சொல்ல, என்னடா அது புது பழக்கம், இப்படி குடிக்கிற தம் அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த டான்ஸ் மாஸ்டர் சொல்றாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை நடக்குது, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து காப்பாத்துறாரு அப்படின்னா அந்த 15 லட்சம் ரூபாய் எனக்காக கொடுக்க கிடையாது, உனக்காக கொடுத்திருக்காரு. அவர் உனக்காக கொடுக்கிறாரு அப்படின்னா நீ அவருக்கு என்ன கொடுத்த அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருங்க. இதனால அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. இவங்க 2 பேருக்குனால வாழவே முடியலங்க. இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம முதலாளிக்கு தெரிய வருது. முருகப்பாவை பாக்குறதுக்காக இந்த விஷாகா வந்திருக்காங்க. அந்த பொண்ணை தனியா எல்லாம் நான் மீட் பண்ணல, அந்த பையனை வர சொல்லு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜவுளி கடையில வச்சு அவங்க 2 பேர்த்தையுமே இவர் மீட் பண்றாருங்க. தண்ணி அடிச்சுட்டு இந்த பிள்ளை நீ இந்த மாதிரிலாம் பேசின அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மை அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி அடிச்சுட்டு மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்திட்டேன், எனக்கு ஃபினான்ஷியலி நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சொந்தமா தொழில் இல்ல, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஒன்று பண்ணலாம், என்னோட டிராவல்ஸ் கம்பெனில இருந்து ஒரு 5 வண்டி உனக்கு தரேன், அந்த 5 வண்டியை வச்சு நீ பிசினஸ் டெவலப் பண்ணி எப்படியாவது பொழைச்சுக்க அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு கேட்டு அந்த 5 வண்டியை வாங்கிக்கிறாருங்க.
அந்த 5 வண்டியை வச்சு டெவலப் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா அந்த 5 வண்டி எங்க என்ன நிலைமையில இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு. அதாவது குடிச்சே தொலைச்சிட்டாருங்க. இதை பத்தி விஷாகாவோட அம்மாவும் கேள்வி கேட்டா வீட்டுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுட்டு நீங்க 2 பேரும் என்ன கொல்ல பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத விஷாகா ஓடி போய் நம்ம முருகப்பாவோட காலிலே விழுந்துடுறாங்க. இதுக்கு மேல என்னால அவன் கூட வாழ முடியாது, ரொம்ப டார்ச்சரா இருக்குது, தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க, சரிம்மா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வர சொல்லி பேசுறாங்க. இந்த டான்ஸ் மாஸ்டர் பாத்தீங்கன்னா நிறைய பொய் சொல்றாருங்க. நான் விஷாகாவை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், விஷாகா தான் என்ன சேர்த்துக்க மாட்டேன்றா, ஈவன் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட என்ன சேர்த்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பொய் சொல்றாருங்க. இந்த முருகப்பா 2 பேர்த்திட்டுமே பேசுறாரு. உங்க 2 பேர்த்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன். டெல்லியிலயும் நம்ம கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனில ஒரு கௌரவமான பதவியை நான் வாங்கி தரேன். அங்க போயிட்டு வேலை பார்த்துட்டு அங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுங்க, அங்கேயே உங்களுக்கு வீடும் பிடிச்சு கொடுக்குறேன். 6 மாசத்துக்கு அப்புறமும் உங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை தீரல அப்படின்னா நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். அப்படி உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற பட்சத்துல 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்குறாருங்க. அங்க நடக்கிற பிசினஸ் மீட்டிங்காக வாரத்துக்கு ஒரு முறை நான் வருவேன், அப்ப நான் உங்களை வந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாம் சரின்னு கேட்டுட்டு போயிட்டு இந்த ஆல்பர்ட் கிட்ட இருந்து கால் வருதுங்க. இந்த முருகப்பாவை மரியாதை இல்லாம பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பாச்சு, ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு கேட்கும்போது, எப்படி எங்க 2 பேருக்கு வீடு பிடிச்சு கொடுத்து எங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுத்து வாரம் நீ வந்துட்டு போவியா, மேல் இடத்துல இருந்து உங்ககிட்ட ஒரு டீல் பேசினாங்க, ஆனா அந்த டீலுக்கு நீ சம்மதிக்கவே இல்ல, அதனால எப்படா எந்த பிரச்சனையில மாட்டுவ அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் இந்த விஷயத்த போய் அவங்க கிட்ட சொன்னேன்னு வையேன், இது அவங்களுக்கு பக்காவான ஒரு பிளானா இருக்கும். அதனால நான் அவங்க கிட்ட போல உங்ககிட்டயே வரேன், எனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி விட்டுரு, அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, இவனுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசனை வையேன், அரெஸ்ட் தான், ஜெயிலு தான், களி தான், நாளைக்கு நியூஸ் பேப்பர் தான் அப்படின்னு சொல்ல முருகப்பா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. அவரோட அசிஸ்டன்ட்டுங்க கிட்ட பேசுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆல்பர்ட்டோட கதையை முடிச்சிடலாம், அதுதான் நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே இவரும் பாத்தீங்கன்னா ஆல்பர்ட்டோட கதையை முடிச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாரு. ஆனா ஆர்டர் போட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து இவருனால நிம்மதியா இருக்க முடியலங்க. இல்ல நம்ம தப்பு பண்றோம்னு இவருக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. முருகர் முன்னாடி போய் நிக்கிறாரு. நான் சாதாரண ஒரு ஆள் தான், எனக்குள்ள இருந்து ஏக்கிட்டு இருக்கிறது நீதான முருகா, இப்படி ஒரு உயிரை எடுக்க சொல்ற மாதிரி பண்ணிட்டிய முருகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப அசிஸ்டன்ட்டுங்க கிட்ட இருந்து கால் வருது, வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கும்போது, அதிகாலையில ஆல்பர்ட்டோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ஆல்பர்ட்டை கடத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. பட் அங்க ஆளுங்களோட நடமாட்டம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி சம்பவத்தை பண்ணிட்டு வந்ததா வந்து சொல்றாங்க. அப்படியாப்பா, அப்பா ஆல்பர்ட் இறந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆல்பர்ட் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுங்க சொல்றாங்க. ஆல்பர்ட் இறந்துட்டானா அப்ப அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க, பின்னாடி பார்த்தா ஆல்பர்ட் அப்படியே குத்துக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்காருங்க. ஆல்பர்ட் இறந்து போக கிடையாது, அசிஸ்டன்ட்டுங்க முருகப்பா கிட்ட பொய் சொல்லி இருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராத்திரி ஒரு முருகன் முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லையா, என்ன முருகா இந்த மாதிரி பண்ணிட்டியே முருகா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா கால் வரும், ஆல்பர்ட்டோட நம்பர்ல இருந்து கால் வரும். என்ன ஆல்பர்ட் நம்பர்ல இருந்து கால் வருதுன்னு அட்டன் பண்ணா, நீங்க குழந்தை முகமா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா கொலை செய்யற லெவலுக்கு இறங்கி வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, நீ எங்க பாருக்க 10 மணிக்கு ஆபீஸ் வந்துரு, நாம எதுனாலும் பேசி தீர்த்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு அவரும் வரேன்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்பதான் இவருக்கு மனசே வந்திருக்குது, தெரியாதனமா ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், பட் அந்த சம்பவம் நடக்கல, ஆல்பர்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்பாவுடைய அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நேரா இந்த சிந்தாமணியோட வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆல்பர்ட்டை புடிச்சு அடின்னு அடிச்சிருந்திருக்காங்க. ஏண்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் அமைச்சு கொடுத்தா அவரோட மனசை பார்க்காம அவருக்கே துரோகம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கிற, கார் வித்த காசு இருக்குது இல்லையா, அதை ஒழுங்கா எடுத்துட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிரு, இங்க இருந்த அப்படின்னா கண்டிப்பா அவரை கொன்னே போட்டுருவாரு, அவர் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும் அப்படின்ற மாதிரி மிரட்டி மட்டும் விட்டுட்டு வந்திருந்திருப்பாங்க. நம்ம முருகப்பா கிட்ட பொய்ய சொல்லி காசு வாங்கலாம்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா முருகப்பாக்கே போனை போட்டு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்கான். அவரும் வர சொல்லிட்டாரு. எண்ட் ஆஃப் தி டே இவ்வளவு நாள் கூடயே இருந்துட்டு இந்த அசிஸ்டன்ட்டுங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பாக்கு ஒரு கோவங்க. அதனால இந்த அசிஸ்டன்ட்டுங்களை அடிச்சு விரட்டி விட்டுறாரு. இந்த அசிஸ்டன்ட்டுங்களும் பயங்கர கோவத்தோட போய் சரக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா விஷாகா கிட்ட உன்னை நான் வந்து மும்பை கூட்டிட்டு போறேன், சோ அங்க போய் நம்ம செட்டில் ஆயிரலாம், உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளவு நாள் நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு என்னை கஷ்டப்படுத்தினதெல்லாம் பத்தாதா, இதுக்கு மேல நான் கூடலாம் வரமாட்டேன், எங்க போறதுனால என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த ஆல்பர்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தனியா கிளம்பி போறாருங்க. அப்படி கிளம்பி போகும்போது இந்த அசிஸ்டன்ட்டுங்களோட கண்ணில் பட்டுறாரு. முதலாளி உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டோம், ஏதோ பாவம் பையன் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டுன்னு உன்னை வந்து மிரட்டிட்டு போனா, நீ முதலாளிகிட்டே ஃபோன் பண்ணி டீல் போட்டு இப்போ எங்களை கெட்டவங்களாக்கிட்டியடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. கொடைக்கானலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொடைக்கானல் காட்டுக்குள்ள வச்சு கல்ல தூக்கி போட்டு இந்த ஆல்பர்ட்டோட கதையை முடிச்சிடறாங்க. காட்டுக்குள்ள விறகு வெட்ட வந்தவர் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து போலீஸ்ல சொல்லிடுறாரு. கொலை பண்ணவங்க முதலாளியோட அசிஸ்டன்ட்டுங்க, சோ இந்த கொலையில வந்து முருகப்பாக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல முருகப்பா தான் பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக முருகப்பாவை ஆபீஸ் பூந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு முறை முருகப்பா இந்த இன்ஸ்பெக்டரை திட்டி இருப்பார் இல்லையா, இந்த மாதிரி யூனிஃபார்ம்ல எல்லாம் உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ அவர் யூனிஃபார்மோடயே வந்து முருகப்பாவை அரெஸ்ட் பண்றாரு. முருகப்பா மேல அவருக்கு ஒரு கோவம் இருக்கு. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டர் காட்டின
ஆளுங்க கூட இவர் பிசினஸ் பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முருகப்பாவையும் முருகப்பாவுடைய அசிஸ்டன்ட்களையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள நிக்க வச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்த விஷாகா கிட்ட இவர் விசாரிக்கணுன்ற பேர்ல கொஞ்சம் தவறா நடந்துக்கிறாருங்க. லேடிஸை விசாரிக்கிறதுக்காக 6 மணிக்கு மேல ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. ஆனா அந்த சட்டம் உனக்கும் பொருந்தாது எனக்கும் பொருந்தாது, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷாகா கிட்ட கொஞ்சம் ராங்கான மேனர்ல இந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஸோ கோர்ட்ல பாத்தீங்கன்னா சாட்சியை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அதாவது விறகு வெட்ட வந்தவர் வந்து இந்த முருகப்பாவோடைய அடியாட்கள் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்ததா பார்த்ததா வந்து சொல்றாரு. ஸோ அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முருகப்பாவை வெளியில விட்டோம் அப்படின்னா முருகப்பானால நிறைய பேர் கெட்டு போயிருவாங்க. ஏன்னா இவர் நிறைய பெண்கள் கிட்ட பழக்கம் வச்சிருக்காரு, இவர் ஒரு மோசமான எக்ஸாம்பிளா அமைஞ்சிருவாரு, அதனால இவர் சமுதாயத்துல நடமாட விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பாவுடைய பையன் தான் வந்து இந்த பிசினஸ் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது, நிறைய எம்ப்ளாயிஸ் இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காவது நம்ம முருகப்பாவோட பையன் இன்சார்ஜ் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக முருகப்பாவோட பையன் வந்து எல்லாத்தையும் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய முருகப்பா பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எனக்கு பெண்ணும் டைரியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அவரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்து அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா டைரியில எழுத ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இந்த மேடம் நேரா நம்ம முருகப்பாவோட பையனை மீட் பண்றதுக்காக வராங்க. உங்க அப்பா கிட்ட நாங்க நிறைய டைம் சொன்னோம் எங்க டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கங்கன்ட்டு, உங்க அப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, இப்ப கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. கொலை குற்றவாளியான உங்க அப்பா எப்படி இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பெட்டிஷன் போட்டோம்னு மொத்த சொத்தும் கவர்மெண்ட் கையில போயிடும், அதனால என்னோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போய் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறேன். அந்த இடத்துக்கு போய் நீ எப்படியாவது சொத்துக்கள் எல்லாத்தையுமே உன் பேர்ல வாங்கிரு, அதுக்கப்புறம் இந்த சொத்துக்களை நாம ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா பப்ளிக் சைட்ல இருந்து நாங்களே கோர்ட்ல கேஸ் கொடுப்போம், ஒரு கொலை குற்றவாளிக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொத்துக்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படிங்கும்போது சரி மேடம் நீங்க சொல்றது கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகப்பாவோட பையன் சொல்லிடுறாருங்க. அவங்களோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்க வந்த கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப முருகப்பா சொல்றாரு நீங்க என்ன வார்ன் பண்ணீங்க, படிச்சவங்க சொல்லியும் நான் கேட்காம இப்படி பண்ணிட்டேன், எல்லாம் என் தப்பு தான் அப்படின்ட்டு அழுவுறாரு. உங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் முருகப்பாவோட பையன் வந்து இந்த மாதிரி நீங்க ஜெயில இருந்தீங்கன்னா சொத்துக்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக சொத்துக்கள் எல்லாம் என் பேர்ல மாத்தி வைக்க முடியுமாப்பா அப்படிங்கும்போது என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே உனக்காக சம்பாரிச்சது தான், எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு அங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு பட்டுன்னு கேட்டு பட்டுன்னு சைனை போட்டுறாருங்க. அந்த சைனை போட்ட உடனே சைன் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த முருகப்பாவோட பையன் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா இந்த மாதிரி பேசுற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த முருகப்பாவோட பையன் சொல்றான், உன்ன மாதிரி ஒரு அப்பாக்கு பையனா பிறந்து நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா, நிம்மதியா எங்கேயும் போக முடியல, எங்க போனாலும் உங்க அப்பாக்கு 3 பொண்டாட்டின்னு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போனா பொண்ணோட அப்பங்கார உன்னோட கேரக்டர் காரணம் காட்டி பொண்ணு தர மாட்டேன்றான், சமுதாயத்துல மிகப்பெரிய பணக்காரனா இருந்தாலும் வெளியில தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டாக்டர் கிட்ட ஒரு மாதிரி கண்ணை காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. உடனே இந்த முருகப்பா என் பையன் உங்ககிட்ட ஏதோ ஒரு சிக்னல் காட்டினான் தானே, என்ன சிக்னல் சொல்லிருங்க அப்படிங்கும்போது அந்த டாக்டர் சொல்றாரு உங்க பையன் உங்களுக்கு விஷ ஊசி போட்டு கொல்ல சொல்லிட்டான், பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா உங்க ட்ரஸ்ட் மூலமா தான் நான் படிச்சேன், உங்களால தான் நான் இப்ப டாக்டரா இருக்கிறேன், அந்த நன்றி விசுவாசத்துக்காவது நான் உங்களை கொல்ல மாட்டேன், என்னால முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்து உங்களை தப்பிக்க வைக்க முடியும், அதனால இந்த இடத்துல இருந்து நீங்க தப்பிச்சு எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு உடனடியா இந்த முருகப்பா அவரோட துணிமணிகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த டைரியும் மூட்டை கட்டி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாருங்க. அங்க கட் பண்ணா வள்ளியோட வீட்டை காட்டுறாங்க. வள்ளியோட வீட்டுக்கு நம்ம முருகப்பனோட பையன் வந்திருக்கான். வெளியில ஒரு வண்டி நின்னுட்டு இருந்திருக்கு. யாரோட வண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல உள்ள போய் பார்க்கும்போது இந்த வள்ளி பாத்தீங்கன்னா வேற ஒருத்தனை கரெக்ட் பண்ணி அவங்களோட ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. எவன் அப்பா வீட்டு சொத்துல எவன் சந்தோஷமா வாழ்றது, வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர்த்தையுமே அந்த இடத்துல இருந்து அடிச்சு துரத்தி விட்டுறாருங்க இந்த முருகப்பனோட பையன். முருகப்பனோட பையன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம முருகப்பா வராருங்க. செக்யூரிட்டி கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டு செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாருங்க. இப்ப வள்ளியோட வீட்டுக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சிந்தாமணியோட வீட்டுக்கு போனா சிந்தாமணி பாத்தீங்கன்னா நாயை விட கேவலமா நடத்தி இவரை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில தள்ளி விட்டுறாங்க. நீ ஒரு கொலகாரன், வள்ளிக்கு சொந்த வீடு வாங்கி தந்த, ஆனா எங்களுக்கு லீஸுக்கு தானே வீடு பிடிச்சு கொடுத்த அப்படின்ற மாதிரி திட்டி துரத்தி விட்டுறாங்க. சரி விஷாகாவோட வீட்டுக்கு போனா விசாகாவாவது நம்மளை ஏத்துப்பாளான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விசாகாவோட வீட்டுக்கு போனா விசாகா பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. ஏண்டா நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் மட்டும் தானே வேணும்னு கேட்டேன், ஆனா என் புருஷனை இப்ப கொலை பண்ணி இப்படி விதவையாக்கிட்டியடா அப்படின்ற மாதிரி அவங்களும் அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு கார் வந்து மோதி இவர் அடிபட்டு ஒரு இடத்துல போய் விழுகிறாரு. அங்க இருக்கிறவங்க நிக்காமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோறு தண்ணி கிடைக்காம
தங்கறதுக்கு இடம் இல்லாம மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாருங்க. போலீஸை பார்த்தாலே பயந்து பயந்து அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கையில காலெல்லாம் அடிபட்டு மண்ணெல்லாம் எடுத்து மருந்தா போட்டுக்கிறாரு. காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்த பசங்கள்லாம் வேணும்னே இவருக்கு சரக்க ஊத்தி கொடுத்து ஆட விட்டுறாங்க. ரோட்ல போற பசங்கள்லாம் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பசி தாங்க முடியாம ஹைவேஸ் பக்கம் சுத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க. முருகப்பா ட்ரஸ்ட்ல இருந்து அந்த வழியா போறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இவரும் லைன்ல போய் நின்றுக்கிறாரு. பார்த்தா இவரோட சாப்பாட்டோட சாப்பாடு முடிஞ்சு போச்சு. பின்னாடி ஒரு சின்ன பையன் பசியோட போறானேன்னு பார்த்துட்டு அந்த பையனுக்கு அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு வந்துடுறாருங்க. இவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு, எங்கெங்கெல்லாம் போனாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த டைரியில எழுதிட்டே இருந்திருக்காரு. ஒரு இடத்துல பசங்க எல்லாம் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காரு. அங்க விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவன் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கல்லால் அடிச்சிருந்திருக்காங்க. அதுல ஒரு கல்லு பாத்தீங்கன்னா இவரோட தலையில அடிச்சு அதுக்கப்புறம் தான் மனநல பாதிக்கப்பட்டு இருந்திருக்காரு. மனநல பாதிக்கப்பட்டதுக்கு முன்னாடி கூட என்னோட நினைவெல்லாம் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி அதோட முடிச்சிட்டாருங்க. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த அன்பாலயத்துல இந்த முருகப்பா இருக்கிறாரு. பக்கத்துல இருந்து நம்ம ஆண்டவர் பாத்துக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல பல உண்மைகள் தெரிய வருதுங்க. இந்த முருகப்பாவுடைய அசிஸ்டன்ட்டுங்க பயங்கர கோவத்துல இந்த ஆல்பர்ட்டை கடத்தி கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போனது உண்மை. காட்டுக்குள்ள வச்சு அடின்னு அடிச்சது உண்மை. கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது கூட இருக்கிற ஒரு ஆள் இவனை கொலை பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலாளி நம்ம மேல கோவப்பட்டாரு. இப்போ இவனை கொலை பண்ணோம்னா அதுவும் பெரிய பிரச்சனையாகும், இவனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த ஆல்பர்ட்டை நாங்க கடத்தி கூட்டிட்டு போகும்போது எங்களுக்கு பின்னாடி ஒரு கார் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அப்படின்றதையும் இவங்க விசாரணையில சொல்றாங்க. அது என்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ற விஷயமும் தெரிய வந்திருக்குதுங்க. அந்த காரோட நம்பர் செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய கேமரால பதிவாயிருந்திருக்குது. சோ அந்த நம்பரை வச்சு அது யார் என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அது துபாய் பாண்டியன் அப்படின்றவருக்கு சொந்தமான கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் கஸ்டடியில வச்சு விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்குங்க. இந்த ஆல்பர்ட் வந்து திருமணமான 10 நாள்ல பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக துபாய் போயிட்டாருங்க. துபாயில சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே அவரோட பொண்டாட்டிக்கு அமுச்சு வச்சிருந்திருக்காரு. ஒரு 15 லட்சம் ரூபாய் பணத்தை வீட்டுக்கு அமுச்சு வச்சிருந்திருக்காருங்க. அந்த பணத்தை எல்லாம் பொண்டாட்டி பத்திரமா வச்சுப்பா அப்படின்னு பார்த்தா இவருடைய பொண்டாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆல்பர்ட் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. இந்த ஆல்பர்ட் வந்து அந்த ஊர்ல டான்ஸ் மாஸ்டரா இருக்கும்போது தங்கச்சின்னு சொல்லி இந்த நபருடைய மனைவி கிட்ட பழகி அந்த 15 லட்சம் ரூபாய் ஷேர் மார்க்கெட்ல போடுறேன்னு சொல்லிட்டு பணத்தை ஏமாத்திட்டாப்லங்க. கணவர் ஊருக்கு வர அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே ஆல்பர்ட் கிட்ட போயிட்டு நான் கொடுத்த பணத்தை கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பணத்தை எல்லாம் தர முடியாது, மீறி அந்த பணத்தை கேட்டேன்னா நீ பாத்ரூம்ல குளிக்கிறத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காருங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து போன இந்த துபாய் பாண்டியனுடைய மனைவி இது எல்லாத்தையுமே வீடியோவா பதிவு பண்ணிட்டு அப்படியே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இந்த பஞ்சாயத்து தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கும். ஆனா இடையில பூந்த முருகப்பா பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிருப்பாரு. பணம் வந்துட்டா எல்லாமே சரியாயிருமா, தப்பு பண்ணவன் வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்பர்ட்டை இவங்க கடத்தலாம்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த முருகப்பாவுடைய அசிஸ்டன்ட்டுங்க ஆல்பர்ட்டை கடத்தி இருந்திருக்காங்க. இவங்க கார்ல ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்திருக்காங்க. முருகப்பாவுடைய ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆல்பர்ட்டை விடுதலை பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஆல்பர்ட்டை தூக்கி கார்ல வச்சு அடின்னு அடிச்சு இந்த விஷயத்த சொல்லும் போது அவன் பயங்கரமா பயந்து போயிருந்திருக்கான். இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. சோ கோர்ட்ல பலதரப்பட்ட விசாரணைக்கு அப்புறம் அப்போ இந்த துபாய் பாண்டியன் தான் அவனுடைய மனைவியோட இறப்புக்கு காரணமா இருந்த ஆல்பர்ட்டை கொலை பண்ணதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது துபாய் பாண்டியன் அந்த கொலையை நாங்க பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் யார் தான் இந்த ஆல்பர்ட்டை கொன்னா அப்படின்னு பார்த்தா இவங்க காருக்குள்ள வச்சு இந்த ஆல்பர்ட்டை மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எங்க நம்மளை கொன்றுவாங்களோன்னு பயந்து இந்த ஆல்பர்ட் காரை விட்டு இறங்கி இருந்திருக்கிறாரு. அந்த கார் எந்த இடத்துல நின்னுட்டு இருக்குன்னு கூட தெரியாம டோரை திறந்தாலே அது ஒரு பள்ளத்தாக்கு. அது தெரியாம ஆல்பர்ட் பயத்துல கதவை திறந்து குதிச்சதுனால அப்படியே பள்ளத்தாக்குல விழுந்து தலையில அடிபட்டு ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாருங்க. இதுதான் நடந்த விஷயம். ஆல்பர்ட்டை யாருமே கொல்ல கிடையாது, அவராதான் விழுந்து செத்து போயிருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி நடந்த விசாரணையில இந்த போலீஸ் ஆபீசர் நிறைய எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அப்பதான் விஷயம் தெரிய வருது. அந்த போலீஸ் ஆபீசர் சொன்ன ஆளுங்க கூட முருகப்பா பிசினஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பகைய மனசுல வச்சுட்டு அவர் வேணுனே எவிடன்ஸை கிரியேட் பண்ணி முருகப்பாவை உள்ள தள்ளி இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. முருகப்பா மற்றும் முருகப்பாவுடைய கூட்டாளிகள் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அவங்கள விடுதலை பண்ணிருது. அது மட்டும் இல்லாம பொய்யான எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண அந்த போலீஸ் ஆபீசரோடைய பதவியை நாங்க கம்மி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கம்மி பண்ணிடுறாங்க. இப்ப அன்பாலயத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவருக்கு இந்த விஷயம் தெரிய வருதுங்க. உடனடியா இவரை கூட்டிட்டு போய் வீட்டுல சேர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப அந்த ஆர்ஃபனேஜ்ல ரொம்ப கோவமா இருந்துகிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இவர் போயிட்டு அந்த லாலிபப்பை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்றாருங்க. அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. முருகப்பா நல்ல விஷயத்துக்காக ஹெல்ப் கேட்டு வந்தவங்களுக்கு நோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. பட் இவர் எப்ப பொண்ணுங்க அப்படின்ற விஷயத்துல காலடி எடுத்து வச்சாரோ அப்பவே இவரோட கதை முடிஞ்சது. அதற்கு காரணம் அவருடைய மனைவியும் கூட தான். இப்ப முருகப்பாவை நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவரோட பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக பையன் பாத்தீங்கன்னா இந்த ஆளை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. அப்பாவை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அப்பாவை நிரபராதி அப்படின்னு கோர்ட்டே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க சொன்னாங்க, எங்க அப்பா அரெஸ்ட் ஆகும்போது பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரிலாம் பேசி நியூஸ் பேப்பர்ல பயங்கரமா பேசினாங்க, மீடியால போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. ஆனா இவர் நிரபராதி அப்படின்ற நியூஸை வந்து சின்னதா ஒரு பாக்ஸ்ல போட்டு போயிட்டே இருக்காங்க. பட் இவர் நிரபராதி, இவர்
நல்லவர் அப்படின்னு யாருக்கு தெரியும்? ரோட்ல நடந்து போனா பழசதான் பேசுவாங்க. இவர்னால என்னோட வாழ்க்கை தான் வீணா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இருக்கிறது கூட உன்னுடைய அப்பா சொத்து தான். இப்ப நீ உங்க அப்பாவை இப்படி எல்லாம் பேசுறல, உன்னை பார்த்துதான் உன் பையனும் வளருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான், எங்க அப்பா எவ்வளவு மோசமானவர், எங்க அப்பா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் நான் பார்த்து வளர்ந்தேன். ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து என் பையன் வளர்றான். என் பையனை நான் கரெக்டாக தான் வாழ்த்துவேன். இந்த ஆளை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல இருந்து முருகப்பாவை துரத்தி விட்டுறாருங்க. ஆக்சுவலா நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த மேடம் ஒருத்தங்க இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஷேர் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஷேர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் முருகப்பாவோட பையன் வந்து, நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஆனா நீங்க கேட்ட ஷேர்லாம் தர முடியாது. இவ்வளவு பெரிய சொத்தை உருவாக்க தெரிஞ்ச எங்களுக்கு அதை காப்பாத்திக்க தெரியாதா? எங்க கிட்டயும் லீகல் டீம் எல்லாம் இருக்குது, நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாருங்க. அந்த மேடத்தினால இவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியல, ஆக்குப்பையும் பண்ண முடியல. அதனால சொத்துக்கள் எல்லாமே இந்த முருகப்பாவோட பையன் பேர்ல தான் இருந்துகிட்டு இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே முருகப்பாவோட பையன் முருகப்பாவை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. முருகப்பா கீழே வந்து விழுகிறாருங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, தெய்வானை தான். முருகப்பாவை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் என்னாலதான், என்னால வந்ததுதான் இந்த பிரச்சனை. என் புருஷன் ராஜா மாதிரி இருந்தாப்ல, இவர் இப்படி இருக்க கூடாது, எல்லாமே போயிடணும், நாசமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்ட சாபமும் நான் பண்ண பூஜையும் தான் இவரை இந்த லெவலுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. எங்க அப்பா ஒரு தப்பானவர் அப்படின்றதுனால இவரும் அந்த மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு தங்க புதையல நான் மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளவு நாள் அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இவர் உயிரோட இருக்கிறாரு, இவர் கூடயே நான் இருந்து இவரை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நான் தேடின புதையல் இவரு, என் புதையல நானே வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா அழுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜ் ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, இவரும் இந்த முருகப்பாவோட பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. உங்க அப்பா கெட்டவர் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உங்க அப்பா அவ்வளவு கெட்டவர்லாம் கிடையாது. உங்க அம்மா ஒருத்தவங்க கூட மட்டும்தான் குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க, மத்த யாரு கூடயுமே குடும்பமெல்லாம் நடத்த கிடையாது. ஏதோ கெத்துக்காகவும் பகுமானத்துக்காகவும் தான் கூட சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியும் அவர் சேர்த்துக்கல. பட் தெய்வானை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.